எங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணும் தனியா வீட்டுல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கா. அப்பதான் அவளுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து போன் வருது. அப்ப இவங்க அம்மா சொல்றாங்க, என்னால இன்னைக்கு வீட்டுக்கு வர முடியாதுமா, ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, அதனால நான் சமைச்சு வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டு நீ படுத்துங்கிரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணு வாய் தவறி தெரியாம நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கமா அப்படின்னு சொல்லிடுறேன். என்னது ஐஸ்கிரீமா, இந்த டைம்ல நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுறியான்னு திட்டுறாங்க அவங்க அம்மா. அப்ப இந்த பொண்ணு இருந்துட்டு இல்லம்மா சாரி நான் சிக்கன் தான் சாப்பிட்டு இருக்கிறேன், நான் வாய் தவறி உளறிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணு சாப்பிட்டு இருந்த ஐஸ்கிரீமும் சிக்கனா மாறிடுது. இந்த பொண்ணு போனை வச்சிடறா, சரிமா உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பவும் டிவி பார்க்க ஆரம்பிச்சிடறா. அப்பதான் இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கால் பண்ணிருப்பாளாட்டு இருக்குது. இன்னைக்கு எக்ஸாம் ஷீட் கொடுத்தாங்களா, நீ எவ்வளவு மார்க் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கும்போது இவளும் சொல்லிடுறா, என்னால இப்ப பேச முடியாது அப்படின்னு. அப்ப நிஜத்துல இவளோட வாயு திக்க ஆரம்பிச்சிருது, பேச முடியாத மாதிரி. அப்பதான் இவளுக்கு ஒரு ஐடியா வருது. இவளோட போன் எடுத்து அவ ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறா, என்னால இப்ப பேச முடியும், நீ பேசி என்கிட்ட அப்படின்னு. அப்ப இவளுக்கு பேச்சும் வந்துருது. நான் இன்னைக்கு என்ன கலர் டிஷர்ட் போட்டிருக்கேன் தெரியுமா, ப்ளூ கலர்ல தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அவளோட டிஷர்ட் ப்ளூ கலர்ல மாறிடுது. அதே மாதிரி நான் இன்னைக்கு டின்னருக்கு பீஸா தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த சிக்கனும் பீஸாவா மாறிடுது. இவ்வளவு அவளுக்கு இன்னைக்கு வச்ச அசைன்மெண்ட்ல ஃபெயில் ஆயிருப்பா. இவ்வளவு அவ ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது நான் இன்னைக்கு பாஸ் ஆயிட்டேன், A+ கிரேட் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அசைன்மெண்ட்டும் A+ கிரேட்ல மாறிடுது. இவளுக்கும் இதை பார்த்து நம்பவே முடியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. கடைசியில இந்த பொண்ணு சிப்பியா மாறிடுவா. எதனால இந்த பொண்ணு இப்படி ஆயிருப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹார்ட்டையும் தாட்டி விட்டுருங்க.